கல்யாணம் ஆகி பையன் கல்யாணம் பண்ணி கொண்டு வருவான் மருமோளை. வந்த மறுநாள் இவள் புருஷன் சொல்லுவான், அம்மா கிச்சன்ல இன்னைக்கு நீ போய் ஹெல்ப் பண்ணு. இவன் அந்த மறுநாள் காலையில் என்ன செய்வா, குடுன்னு நேராக கிச்சனுக்கு போவான். உடனே மாமிக்கு பெருந்தன்மை என்னது, உடனே மாமி சொல்லு, மோளை அதெல்லாம் நான் பார்த்துக்கிடலாம், நீ ரூமுக்கு கொண்டு வரேன். எப்படி 2வது நாள் ஆச்சு, குடுன்னு பின்னியும் போனான். இவன் சொன்னான், மாமா அம்மா வீட்டில் இன்னைக்கு நீ போன. இவன் 2வது நாள் குடுன்னு போனான். அங்கே சொன்னான், மகளே நீ போய் ஓய்விடே, நான் பார்த்துக்கிடல. இப்போ 5 நாள் 6 நாள் 10 நாள் 1 மாதம் ஆனப்போ மாமி ஜெபம் பண்ணுது, அவளை ரூமில் இருந்து கொண்டு வரும் அப்பான்னு. இதுக்கு காரணம் யாரு? முத நாள் வந்த உடனே கறி பாத்திரத்தை எடுத்து கையில் கொடுத்துருந்தா அவள் தேய்ச்சி பழவஞ்சான். ஏட்டியா, உனக்கு கொழுப்பு, உனக்கு பெருந்தன்மை முத்தி ஜலதோஷமாக வந்து இப்போ அப்போ அவளை அறையிலிருந்து கொண்டு ஆரம்பிச்சுவாங்க. பாஸ்டர்கிட்ட போயாச்சு, பாஸ்டர் அவ 10 மணி ஆன பிறகு வெளியே. உடனே பாஸ்டர் வெளியே வருவதாக. எப்படி வராது, இவ உள்ள ஆக்குனது இவள் ஆக்கணும், இது வெளியே வராது. நான் சொல்ல புரியுதா இல்லையா? அறிவில்லாததினால் அம்மனுஷன் சுபாவத்தில் மிருகமாகி வருகிறான். உறவு தெரியல, கடமை தெரியல. அதாவது 6 மணிக்கு வேலை முடியும், ஒரு 8 மணிக்காவது வீட்டில் போயிருந்தா பிள்ளை 7ஆம் கிளாஸ் படிக்குதா 9ஆம் கிளாஸ் படிச்சதான்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பிள்ளை எத்தனை படிக்கு 7 நினைக்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இந்த கோமாளி 10:30 போவான், பிள்ளை உறங்கின பிறகு. பிள்ளை எழுந்தாக்கும் இவன் எழும்பி வேலைக்கு போவான். ஆனால் சபையில் சொல்லுவான், நான் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கேன். முதல்ல போய் குடும்பத்தை பார்வையில கைகளை உயர்த்தி வரல இல்லையா சொல்லுங்க. போ, உனக்கு மக்கா எத்தனை படிக்கணும் போய் படிப்பாரி போப்பா. முதல்ல ஜீவிதத்தை நல்லாக்கணும், முதல்ல குடும்பத்தை நல்லாக்கணும், குடும்பத்தின் மேல கரிசனை இருக்கணும். அறிவில்லாததனாலே ஆக்கும், அறிவில்லாததனை ஆக்கும் கடமையை செய்யாதது, அறிவில்லாததனை ஆக்கும் உறவு தெரியாதது, அறிவில்லாததனை அலையாக்கும் அமை காயப்படுத்துவது, அறிவில்லாததனை அலையாக்கும் யார்கிட்ட என்ன பேசணும்னு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதது. அதனால ஆக்கும். ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளே ஆத்துமா அறிவில்லாம இருப்பது நல்லதல்ல,